வணக்கம். மதன் தர்ஷனாமூர்த்தி டைரக்ஷன்ல ஷோ டைம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு தெலுங்குல. அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினுடைய லீட் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் சந்திரா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி பாஸ்கர், அவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோயினி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நரேஷ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ரவீந்தர். இதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர்கள். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டருக்குள்ளேயே இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பாசிட்டிவான சமாச்சாரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மொட்டை மாடியில, ஒரு ஊருக்குள்ள, ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு மொட்டை மாடியில குடும்பத்து 2 குடும்பங்கள் சேர்ந்தவங்க கலகலப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க அன்டைம்ல. ஏன்னா வீக்கெண்டுங்கிறதுனால எல்லாரும் வந்து ஒன்னா கூடி சில கலகலப்பான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, போலீஸ் அந்த வழியா வராங்க. வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. வார்ன் பண்ணும்போது அந்த போலீஸுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் இடையில ஒரு சின்ன சலசலப்பு உண்டாயிருது. இதனால ஈகோவை டச் பண்ணதுனால அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் தயார் பண்ணிட்டு வந்து ஒண்ணு வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து வீட்டுல உட்காந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல ஒரு கொலை விழுந்துருது. அதை மறைச்சு வச்சுட்டு இந்த போலீஸை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல வந்து மிக முக்கியமா நடிச்சுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷெட்யூல்டான கேரக்டர் சூப்பரா. அது வந்து என்ன சொல்றது, ஒரு குடும்ப தலைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா ஒரு ப்ராப்பரா நடிச்சுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் சந்திரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்கீலா வரக்கூடிய ஒரு ஓவர் ஆக்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு கலகலப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடிச்சுக்கிற அந்த கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரவீந்தர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலமே. அவர் தான் இந்த படத்துல வந்து சிஏவா வரக்கூடிய போலீஸ் ஆபீசர். அவர் வந்து உண்மையிலேயே அந்த ஷெட்யூல்டா மிரட்டி அப்படியே அந்த பேச்சிலேயே மிரட்டக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டர் அவர் நடிச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நீளமா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே சூப்பரா இருந்திருக்கும். ப்ராப்பரா எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே படம் ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை 7 வருஷமா காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால 7 வருஷமா அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் பேசாம இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. இடையில போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வந்து விசாரணை பண்ற இடமெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராமா, ஒரு ட்ரெண்ட்ஸ்னால ஒரு டிராமா பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்குண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கறதுனால நீங்க யோசிக்காதீங்க, இது தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் இருக்கு. இந்த படத்தை வந்து நான் இதுக்கு மேல ரிவ்யூ பண்ண விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜோட இருக்கு. இந்த படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா. ஏன்னா எந்த ஒரு எங்கேயுமே நீங்க ஷூட்டிங் எடுக்கல, ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு மளிகை கடை, ஒரு வீடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் எதையுமே கட்டுறது கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் கதை. உங்களுக்கு டைம் கிடைச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் ஆஹா ஓஹோலாம் கிடையாது, ஓரளவுக்கு சுமாரான ஒரு படம், அவ்வளவுதான். இந்த படத்தினோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த படத்தை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.